சுவாமி விவேகானந்தா அவருடைய சிந்தனைகள், எழுத்துக்கள், பேச்சுக்கள் எல்லாம் கூட இந்த நேரத்தில் நம்முடைய இளைய சமுதாயத்தினுடைய சிந்தனைக்கு தேவைப்படுகிறது. இந்த மனிதன் வாழ்ந்தது வெறும் 39 ஆண்டுகள் மட்டும்தான். ஆனாலும் அவருடைய சிந்தனைகள் பறந்து விரிந்து இன்று இந்தியா ஒரு வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற முடியும் என்கின்ற நம்பிக்கையை நமக்கு ஊட்டி வளர்த்தவர் விவேகானந்தர் அவர்கள். ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கும் தமிழகத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. விவேகானந்தர் பாறை என்று நாம் சொல்லக்கூடிய இடத்துல 1890 காலகட்டத்தில் அவருக்கு கிடைத்த நாணோதயம், ஒரு பாரதம் எப்படி இருக்க வேண்டும், பாரதத்தாய் எப்படி இருக்கின்றாள் என்கின்ற ஒரு நாணோதயம் கிடைத்த பின்பு முழு நம்பிக்கையோடு பாரதம் தன்னுடைய இழந்த இடத்தை பெறும் என்கின்ற நம்பிக்கையை நமக்கு விதைத்தார். அதன் பின்பு உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் கூடுகின்ற வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன் சிகாகோ 1893 விவேகானந்தர் சென்ற பொழுது கூட தமிழகத்திலிருந்து ராமநாதபுரம் ராஜாவை சந்தித்துவிட்டு இங்கிருந்து அன்பாக அனுப்பப்பட்டார். 4 ஆண்டுகள் அமெரிக்காவில், ஐரோப்பியாவில் தன்னுடைய யாத்திரையை முடித்துவிட்டு கொழும்பு, ஜஃப்னா வந்து பாரத நாட்டுக்குள் வரும் பொழுது நம்முடைய ராமநாதபுரம் குந்துக்கல் பகுதியிலிருந்து உள்ளே வந்து இங்கிருந்து அல்மோரா வரை அவருடைய பேச்சுக்கள் நமக்கு சிலிர்ப்பு ஊற்றக்கூடிய பேச்சுக்களாக இன்றும் இருக்கிறது. இன்னைக்கும் கும்பகோணத்தினுடைய தொடர்வண்டி நிலையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம்னா விவேகானந்தர் அவர்கள் பேசிய அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் யுவர் கோல் இஸ் ரீச்ட், அது போன்று ஒரு இடத்திலும் கூட அவருடைய பேச்சுக்கள் அங்கு இருக்கக்கூடிய சரித்திரத்தோடு மண்ணோடு கலந்திருக்கிறது. வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதி சுவாமி விவேகானந்தர் அவருடைய 164வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது. அத்வைத்த ஆசிரமம் வேலூர் மட் அதை ஒரு பெரும் விழாவாக இந்த ஆண்டு சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1899 உத்தராகண்ட் மாநிலத்தில் சம்பாவத் பகுதியில் மாயாவதி என்கின்ற இடத்துல தோற்றுவித்த அத்வைத்த ஆசிரம், அதில் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை எடுத்து செல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார்கள். இது மிக முக்கியமான ஒரு யோசனை. சுவாமி விவேகானந்தர் அவருடைய அத்வைத்த ஆசிரம் இத்தனை ஆண்டுகளாக செய்யக்கூடிய ஒரே தொண்டு, பாரத நாட்டில் நாம் அனைவரும் ஒரே தாயின் மக்கள் என்கின்ற எண்ணத்தை, ஒன்னஸ் ஆஃப் ஆல் அப்படிங்கிற எண்ணத்தை மக்களிடம் விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது இன்றைய இளைய சமுதாயத்தினிடம் அது பெரும் ஒரு எண்ணமாக, செயலாக விதைக்கப்பட வேண்டும். காரணம், விக்ஷித் பாரத், வளர்ச்சியடைந்த பாரதம் என்று நாம் சொல்லுகின்றோம். நாம் அனைவரும் ஒன்று என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும்தான் வளர்ச்சியடைந்த பாரதம் உருவாக்கும். வளர்ச்சியடைந்த பாரதம் என்பது வெறும் ஒரு சாலையோ, ஒரு விமான நிலையமோ, ஒரு போர்ட்டோ, ஒரு பெரிய பெரிய பில்டிங்கோ கிடையாது. வளர்ச்சியடைந்த பாரதம் என்பது ஒரு பக்கம் மக்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும், இன்னொரு பக்கம் தன்னுடைய ஆத்மாவோடு ஹார்மோனியஸாக அவருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், இன்னொரு பக்கம் வளர்ச்சியடைந்த நாடாக பொருளாதாரத்தில் இருக்க வேண்டும். அனைத்தும் சேர்ந்தது மட்டும்தான் விக்ஷித் பாரத், வளர்ச்சியடைந்த பாரதம். அதற்கு சுவாமி விவேகானந்தர் அவருடைய தீவிர சிந்தனையாக இருக்கக்கூடிய ஒன்னஸ் ஆஃப் ஆல், நாம் அனைவரும் ஒரே தாயின் பிள்ளைகள் என்கின்ற எண்ணம் விதைக்கப்படும் பொழுது நிச்சயமாக இது நடக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கிறது. 1897 தோற்றுவித்த இந்த இயக்கம் இன்று வெற்றிகரமாக 128 ஆண்டுகளை தாண்டி எண்ணற்ற ஆன்மீகவாதிகளை, முழுநேர பணியாளர்களை கொண்டு பட்டி தொட்டி எல்லாம் சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த மனந்தார வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.